எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ அழகான பரதநாட்டியம் ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு 5 மேக்கப் ஐட்டம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. 5 மேக்கப் ஐட்டம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகான பரதநாட்டியம் ஃபேஸ் மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது அரிசி மாவு பேக் போடுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி மாவு வித் ஐஸ் வாட்டர் அது போட்டிங்கன்னா கொஞ்சம் மேக்கப் நல்லா பிரைட்டனாக எடுத்து காமிக்கும், ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். அரிசி மாவு பேக் போட்டு ஒரு 5 minutes கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒலிவியா ஸ்டிக் அதை எடுத்துகிட்டு கையிலேயே அங்கங்கே நம்மளால் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி நெக்கு ஃபேஸு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சு கையிலேயே ஈவன் டோனோட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பேஸ் கொடுத்துரும். எங்கேயுமே அந்த டாட்டெல்லாம் நீங்கள் போடுறது வந்து திட்டாக நிற்காமல் அப்படியே ஈவனாக கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக காமிச்சு விட்டுரும். கழுத்துலையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த பேன் கேக்கு கூடவே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது, இல்லை கோல்டு இருக்க வேணான்னா நோ ப்ராப்ளம். அந்த ஸ்பாஞ்சில் ஒரு சைட் மட்டும் நீங்கள் சோக் பண்ணால் போதும், இன்னொரு சைடு வந்து ஃபைனல் டச்சப்க்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ ஒன் சைடில் அதை வச்சு ஐஸ் வாட்டரில் டச் பண்ணி அப்படியே அதில் பேன் கேக்லேயும் டச் பண்ணி நம்ம எப்படி ட்ராயிங்க்கு கொடுப்போமோ ஒரே சைடு டோனிங் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ஈவனாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் மேக்கப் போட்டு ஒரு 4 hours 5 hours கழிச்சு தான் எனக்கு ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும்னா இன்னும் ஒரு கோட்டிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நிற்கும், நல்லா பிரைட்டனாக அந்த லைட்டிங்க்கு நல்லா எடுக்கும். ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் அது அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இது சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின் டோன் மேட்ச் ஆகலைன்னா வேணால் நீங்கள் வேறு ஒரு கலர் கோல்டன் கலர் பேன் கேக் வச்சு டச் பண்ணிக்கலாம். அது மேண்டேட்ரி கிடையாது, ஒரு பேன் கேக்கே இனஃப். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கண் ஐப்ரோஸ் பார்க்கணும். ஐப்ரோஸ் வந்து நார்மலாகவே ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ஒரு சிலருக்கு தின்னாக இருக்கும். இப்போ இங்கே வந்து இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபுல்லாக ஜாயின் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அந்த ப்ரஷ்ஷு வச்சுட்டு ஃபுல்லாக அதை செட் பண்ணி வாரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பென்சில் வச்சு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணி எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணணும், நடுவில் எப்போ கேப் விடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா திக்காக டார்க்கன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஆகிறது கூட தெரியாது. ஏன்னா அதில் வந்து நம்ம ஃபைனலாக பொட்டு வைக்கும்போது அந்த ஒயிட் சாந்து வச்சு இது பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வாரி செட் பண்ணி அந்த ப்ரஷ் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்சில் போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஐப்ரோஸ் முடித்ததுக்கப்புறம் எப்போதுமே கண்ணுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஐ ஷேடோ கிளிட்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐலைனர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் இது விழாது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணு டார்க்காக நல்லா எடுத்து காமிக்கும். அப்போ அந்த பவுடர்டு கிளிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நீங்கள் ப்ரஷ்ஷெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். அதே கை எடுத்து லைட்டாக நீங்கள் அதை கண்ணில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், அது அப்படியே செட் ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கிளிட்டர்ஸ் வச்சு நீங்கள் லைட்டாக நோஸ்லேயும் கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பிரைட்டனாக காமிக்கும். அதுக்கப்புறம் ஐலைனர் ஜெல். இப்போ நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் மை யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த ஜெல் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதோடையே ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் ப்ரஷ்ஷு வருது, அந்த ப்ரஷ் வச்சே நீங்கள் வந்து ஐலைனர் வந்து போட்டு விட்டுடலாம். அதை வச்சுட்டு இங்கே கீழேருந்து நீங்கள் உள்ளுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது கீழேருந்து அப்படியே ஒரு இதில் லைட்டாக டச் பண்ணி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடுவில் பிரேக் பண்ணாமல் அப்படியே எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த மார்க் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அந்த ப்ரஷ்லேயே ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளுக்குள்ளார போடாமல் வெளியில் அவுட்டர் லேயரில் தான் கொடுக்குறேன். அதே ப்ரஷ்ஷில் வச்சு போடும்போது உங்களுக்கு உள்ளாரையும் போகாது, தண்ணியும் வராது, குழந்தைங்க ஸ்மஜ் பண்ணுறது அந்த இது எதுவுமே நடக்காது. அப்படியே நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் இழுத்து விட்டு எப்படி உங்களுக்கு கண்ணை எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஐப்ரோக்கு மேட்சிங்காக நீங்கள் இது பண்ணி விட்டுக்கலாம். அது ஃபைனலாக அந்த மேக்கப் ஸ்ப்ரெட் ப்ரஷ் வச்சு நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா நல்லா லைட்னிங்க்கு எடுத்து காமிக்கும்.
அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரே அந்த லிப்ஸ்டிக் தான் டான்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக குழந்தையோட லிப்ஸில் போடலாம். இல்லை இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் நீங்கள் அந்த இதை டைரெக்டாக போடாமல் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி லிப்ஸுக்கு போட்டுட்டு அப்புறம் லிப் லைனர் வச்சு ஃபைனலாக அந்த எட்ஜ் ஆஃப் த லிப்ஸுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் காமிச்சிடும். அப்புறம் பொட்டு வச்சு ஒயிட் இது வச்சுக்கலாம். உங்களுக்கு திருஷ்டி பொட்டு வைக்கணும்னா நீங்கள் இந்த இது ஐலைனர் வைக்கும் போதே அந்த ஒயிட் சாந்துக்கு கீழே லைட்டாக ஒரே ஒரு டாட் அது வச்சு திருஷ்டி பொட்டு வச்சு இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டான்ஸ் மேக்கப் ரெடி.